பொதுவாக ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லை டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு நம்ம எதுக்கு போவோம்? நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்க, அங்கே இருக்க வெதரை என்ஜாய் பண்ண, அங்கே இருக்க சைட் சீயிங்லாம் பார்க்க, இதுக்கு தானே போவோம். ஆனால் நாங்கள் போன இந்த ஹில் ஸ்டேஷன் சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கர சம்பவத்தை காட்டிடுச்சு. அப்படியோட ஒரு பயங்கரமான ஹில் ஸ்டேஷன் நீங்கள் போனீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த கொல்லிமலை. கொல்லிமலை போகிறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஃபேமஸான 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்க இந்த ரூட், இன்னொன்று தம்பம்பட்டி முள்ளுக்குறிச்சி வழியாக போகிற இந்த ரூட். முன்னாடிலாம் இந்த தம்பம்பட்டிலேருந்து போகிற ரூட்டை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் இந்த 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்க ரூட்டை கவர்மெண்ட் கட்டி அதை மெயின் ரூட்டாக மாற்றினாங்க. சரி, கொல்லிமலை போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. மலை ஏறும்போது இந்த தம்பம்பட்டி ரூட் வழியாக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த 70 ஹேர்பின் பெண்ட் இருக்க ரூட் வழியாக வரலாம்னு பிளான் போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பிளான் என்னவோ ஓகே தான், பட் எந்த டைமில் போனோம்ங்கிறது தான் மேட்ரு. தம்பம்பட்டியில் ஒரு ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் மலைக்கு மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி நிறைய பூச்சிங்க வந்துட்டே இருந்துச்சு. நாங்கள் அதை பெருசாக கண்டுக்காமல் போய்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சுற்றி ஒரு வீடு கூட இல்லை. நாங்கள் போகிற வழியில் ஒரு லைட் இல்லை, மனுஷங்க கூட யாருமே கண்ணுக்கு தெரியல. யாருமே இல்லாத இந்த மலையில் நாங்கள் மட்டும் தனியாக பைக்கில் போயிட்டு இருந்தோம். பட் உண்மையை சொல்லணும்னா இப்படி பில்டப் கொடுத்து அங்கே பயமுறுத்துற அளவுக்குலாம் ஒரு ஆபத்தும் இல்லை தான். என்னதான் இந்த ரூட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனாலுமே சடனாக நம்ம பைக் பஞ்சராக இருந்தாலோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருந்தாலோ அந்த டைமில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் போன டைம் அப்படி. அதனால தான் இந்த தம்பம்பட்டி டு கொல்லி ரூட்டில் வரவங்க காலையில் பகல் வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு இன்னொரு ரீசன், அங்கே இருக்க ரோடும் கொஞ்சம் இடத்துல சரியா இல்லை. பட் மற்றபடி இந்த ரூட்டில் குறை சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. நாங்கள் போன டைம் தான் தப்பே தவிர இந்த ரூட் உண்மையிலே ரொம்ப நல்ல ரூட் தான். நான் மற்ற வீடியோலாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பயங்கரமான ரூட்டை தாண்டி வந்த எங்களுக்கு கொல்லிமலை தன்னோட அழகை காட்ட ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அட்டகாசமான வெதரில் சுற்றி இந்த ஃபாகோட ஒரு பயங்கரமான வெல்கமை எங்களுக்கு கொல்லிமலை கொடுத்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு இந்த சூப்பரான வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழி ஃபுல்லாக பனி மூட்டத்துக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நம்ம கொல்லிமலைக்கும் அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகும் போல, அதனால உடனே இந்த பனியெல்லாம் விலக்கி விட்டு நார்மல் ஆக்கி விட்டுருச்சு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு டைரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் போன டெஸ்டினேஷன் தான் இந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி அர்ப்பளீஸ்வரர் கோயில். இந்த ஆகாயகங்கை ஃபால்ஸ் தான் கொல்லிமலையிலேயே ரொம்பவும் உயரமாகவும் அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்க ஃபால்ஸ். உடனே நாங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஒருத்தருக்கு 30 ரூபா என்ட்ரி டிக்கெட். அதை வாங்கிட்டு டைரெக்டாக இந்த 1300 ஸ்டெப்பை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடவுள் நமக்கு சில அறிகுறிகளை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் நாங்கள் இந்த 1300 ஸ்டெப்பை இறங்கி போயிட்டு இருக்கும் போதே எதிரில் வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிகேஷன்ஸை கொடுத்தாங்க. அவங்களாம் ஏறி வரதை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பயம் விட்டுருச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்க போது நம்ம திரும்பி ஏறும்போது ஏற முடியா? கஷ்டமா இருக்கா? சச்சோ, நாக்கு சொல்கிறானே, வேற பயமா இருக்கே. நானா பவர் தான் போடா, யாரா கீழே இருந்து தூக்கிடுவாங்கடா. கேமரா தெரியா? ஒண்ணுமே தெரியலையே. திருப்பி உன் மூஞ்சி காட்டு. ஹாய் சொல்லு. நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து வீக்கெண்டில் லீவ் டைம்லலாம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் வீக் டேயில் அண்ட் இயர்லி மார்னிங்கே வந்தீங்கன்னா ரொம்ப கம்மி கூட்டம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் போய் சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் போன டைமில் அர்ப்பளீஸ்வரர் கோயிலில் ஏதோ ஒரு விசேஷம், அதனால இங்கே நிறைய கூட்டம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதை பேசிட்டே இந்த 1300 ஸ்டெப்பை நாங்கள் இறங்கி வந்துட்டோம். இப்போ எங்கள் கண்ணு முன்னால் இருக்கிறது தான் இந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி. பேருக்கேற்ற மாதிரி ஆகாயத்துல இருந்தே நீர்வீழ்ச்சி கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரமிப்பான அழகு இந்த ஆகாயகங்கை.
என்னடா தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்க, தைரியம் தான் கிட்ட வாடா வாடான்னு சொல்கிற மாதிரியே அந்த அருவி எங்களை பார்த்து கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. நாங்களும் விடுவோமா, உடனே அந்த அருவியை போய் கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓடிட்டோம். சும்மா ஒன்றும் சொல்லுங்க, நானும் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச ஃபால்ஸ்லாம் போயிருக்கேன். பட் நான் போன ஃபால்ஸ்லேயே பெஸ்ட் ஃபால்ஸ்னா கண்டிப்பாக இந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி தான். இதை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இவ்வளோ பிரமிப்பாக இருக்கு. கிட்ட போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள வந்துச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை என் வாயால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். என்ன மாதிரி இத்தனை நாளாக கொல்லிமலை யாராச்சும் போகாமல் இந்த ஆகாயகங்கை ஃபால்ஸை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே ஒரு ட்ரிப்பை போடுங்க. கொல்லிமலைக்கு போக ஆகாயகங்கை ஃபால்ஸுக்கு இந்த இடத்துல வந்து நில்லுங்க. அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. சந்தோஷமாக குளிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த 1300 படிக்கட்டை ஏறி போகிறது தான். நாங்கள் இறங்கி வரும்போது மேலே ஏறி போனவங்க எந்த நிலைமையில் போனாங்கன்றதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ அதனாலேயே திருப்பி மேலே ஏறி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1300 ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி வந்துட்டே இருக்கோம். கால் வலி பிச்சிருச்சு. ஸோ பெரியவங்க சின்ன பசங்க மட்டும் இல்லை, யார் போனாலுமே இந்த 1300 ஸ்டெப் திரும்பி ஏறி வரதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக அங்கே உட்காந்து ஏறிவாங்க. நாங்களும் அப்படியே பேசிட்டே இந்த 1300 ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி மேலே வந்தாச்சு. அப்படியே மேலே வந்த வேகத்திலேயே இந்த அர்ப்பளீஸ்வரர் கோயிலையும் போய் பார்த்துட்டு வெளியே வந்தால் இந்த கொல்லிமலையிலே விளையக்கூடிய இந்த மலை தேன் அப்புறம் சில தானியங்கள்லாம் அங்கே வித்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த ஆகாயகங்கை ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போகிறது இந்த மாசிலா அருவி தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டை போய் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வலப்பூர் நாடு வியூ பாயிண்ட். ஆகாயகங்கை ஃபால்ஸ்ல இருந்து கரெக்டாக 1.8 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த அர்ப்பளீஸ்வரர் கோயிலேருந்து வெளியே வந்தோடனே ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு கண்ணில் பட்டுரும். இது ஒரு சின்ன டவர் மாதிரி தான். இங்கேருந்து வியூ பார்க்க அட்டகாசமாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வியூ எடுக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் நின்று எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஆளுங்க இது அப்படி ஒரு எஸ்தெட்டிக்கான வியூ பாயிண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஸ்தெட்டிக்காக இருக்குன்னு நானே உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஒரு குத்தமும் கிடையாது. ஏன்னா இங்கே போகிற மக்கள் கொஞ்சம் சிவிக் சென்ஸோடு இருந்திருந்தா இந்த இடம் இவ்வளோ குப்பையோடு இருந்திருக்காது. அண்ட் அதுவும் இல்லாமல் தன்னோட காதலர்களோட பெயர்களை இங்கே யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏஸ்தெட்டிக்லாம் தாண்டி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். இந்த குட்டி வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போகிறது தான் மாசிலா அருவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 3 வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது இந்த மாசிலா அருவி. ஆகாயகங்கை மாதிரி கிடையாது இந்த மாசிலா அருவி. இது ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான வாட்டர் ஃபால்ஸ். இதுக்குள்ளே போகிறதுக்கும் நமக்கு 30 ரூபா என்ட்ரி ஃபீஸ். அதை வாங்கிட்டு டைரெக்டாக போனோம்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தாலுமே இங்கே டைரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனால் இந்த மாசிலா அருவியை நீங்கள் பார்த்துடலாம். ஆகாயகங்கை தான் 1300 படிக்கட்டை இறங்கி ஏறணும். பட் இந்த மாசிலா அருவி அப்படிலாம் இல்லை. எக்ஸாக்டாக ஒரு 100 to 200 மீட்டர் நீங்கள் நடந்து போனாலே இந்த அருவி உங்கள் கண்ணில் பட்டுரும். அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்பவே இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ். ஸோ நீங்கள் யார் போனாலுமே ஈஸியாக கிட்ட வரைக்கும் போய் குளிச்சுட்டு வர அளவுக்கு இந்த ஃபால்ஸ் இருக்குது. சின்னவங்க பெரியவங்கன்னு யார் போனாலுமே இந்த அருவியில் அழகாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இங்கே உள்ளே வரும்போது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது. ஸோ குட்டி பசங்களோட வந்தீங்கன்னா இங்கே விளையாடிட்டு அப்படியே டேரெக்டாக போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து விளையாடிட்டு திருப்பி போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே இந்த மாசிலா அருவியில் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இந்த பலாப்பழம் அப்புறம் இந்த கொல்லிமலையிலே விளையக்கூடிய சில ஃப்ரூட்ஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா இதையும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம ஆகாயகங்கை ஃபால்ஸும் பார்த்தாச்சு, மாசிலா ஃபால்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம அருவி. எஸ், பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரொம்ப க்யூட்டான அருவி தான் இது. இதுவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ யார் வேணாலுமே அங்கே போய் டைரெக்டாக குளிச்சுட்டு திரும்பி வரலாம். அந்த மாதிரி ஒரு அருவி தான். இந்த அருவிக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபா என்ட்ரி ஃபீஸ். அதை கட்டிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸ்னு சொல்கிறதுனால இது எக்ஸாக்டாக ஒரு 100லேருந்து 150 மீட்டருக்குள்ளேயே இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் நடந்து போனால் ரீச் ஆகிடலாம். இதுலேயும் பெரிய ரிஸ்க்லாம் இருக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு இறங்கி ஏறணும் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஃபேமிலியோட சந்தோஷமாக போய் குளிச்சுட்டு திருப்பி சந்தோஷமாக வரலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபால்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆகாயகங்கைன்னு ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் அவங்களுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி 2 ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபால்ஸையும் காட்டிட்டேன். ஸோ கொல்லிமலை போகிறவங்க கண்டிப்பாக இந்த 3 ஃபால்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இது மட்டும் இல்லை, கொல்லிமலைக்குள்ளே இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு லைக் பட்டனையும் ஒரு ஷேர் அதெல்லாம் கேட்கல. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் குட் பை.